ஓநாய் குலச்சின்னம். ஜியாங்க்ரோ. தமிழில் சி. மூகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 20. மலைகள் சூழ்ந்த மேட்டு நிலங்களில் முன்கோடைக்கால சூரியன் பிரகாசமாக ஒளி வீசிக் கொண்டிருந்தது. கீழே இருந்த மக்களால் கண்களை திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு கூசியது. ஆடுகளும் அவற்றின் குட்டிகளும் நிலத்தை மேய்ந்து கொண்டிருந்ததால் மலை வெங்காயங்கள் மற்றும் காட்டு பூண்டுகளின் வாசனையும் கார நெடியும் காற்றில் காணப்பட்டது. மக்களுடைய கண்களில் எரிச்சல் ஏற்பட்டதால் கண்களை ஈரமாக்க அவர்கள் இமைகளை சிமிட்டிக் கொண்டிருந்தார்கள். புதிய மேய்ச்சல் நிலத்தையும் முகாமையும் ஜென்சன் மிக உன்னிப்பாக கவனித்தான். தாய் ஓநாய் தன்னுடைய குட்டியை தேடி வந்து அவனுடைய ஆடுகளை பழிவாங்கும் என்ற பயம் அவனிடம் இன்னமும் இருந்து கொண்டிருந்தது. 2ஆம் குழுமத்துக்கான 30க்கும் மேற்பட்ட குடில்கள் ஆற்று பள்ளத்தாக்கின் வடமேற்கில் அமைந்திருந்த ஒரு நேர்த்தியான சரிவில் அமைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு குடிலுக்கும் இடையே கிட்டத்தட்ட 1000 அடி இடைவெளி இருந்தது. அப்பகுதியின் ஒரு சிறு இடத்தில் பில்ஜி மற்றும் உல்ஜியின் உத்தரவுக்கு ஏற்ப முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. ஓலான்புலாக் ஓநாய் கூட்டத்தால் இந்த தற்காப்பை ஊடுருவி வர முடியாது என ஜென் நினைத்தான். அப்படி அவை முயற்சித்தால் எல்லா பக்கங்களிலிருந்தும் நாய்கள் எதிர்த்தாக்குதலை மேற்கொள்ளும். இந்த எண்ணம் அவனுடைய கவலைகளை குறைத்தது. புதிய மேய்ச்சல் நிலத்துக்கு ஆடு மற்றும் மாட்டு மந்தைகளும் குதிரை கூட்டங்களும் ஏற்கனவே வந்து சேர்ந்துவிட்டன. நேற்று வரை கன்னி நிலமாக இருந்தது இன்று கால்நடைகளுக்கான மேய்ச்சல் வழியாக மாறிவிட்டது. மக்களிடம் இருந்தும் ஆடு மாடுகளிடம் இருந்தும் குதிரைகளிடமிருந்தும் வெளிப்பட்ட சந்தோஷம் காற்றில் கலந்திருந்தது. ஜென் மற்றும் யாங்குடைய மந்தைகள் நெடிய பயணத்திற்கு பின் மிகவும் களைத்து போய்விட்டிருந்ததால் குடிலுக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு சரிவில் மேய்ந்து கொண்டிருந்தன. ஜென் உணர்ச்சிமயமாக பெருமூச்சு விட்டான். இந்த புதிய கோடைக்கால நிலமும் அந்த பழைய நிலமும் இரவும் பகலும் போல வேறுபட்டு இருக்கின்றன. எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. நம்முடைய இழப்புகளை விடவும் நாம் அடைந்திருக்கும் வெகுமதிகள் அமோகம். ஏதோ ஒரு கனவு போல இருக்கிறது. மேலும் நாம் நம்முடைய மந்தைகளை ஈடன் தோட்டத்துக்கு அழைத்து வந்து விட்டது போல் இருக்கிறது. நானும் அப்படித்தான் உணர்கிறேன் என்றான் யாங். இது கிட்டத்தட்ட வேறு உலகத்தைச் சேர்ந்த பிரதேசமாக தோன்றுகிறது. இது அன்னப்பறவைகளின் மேய்ச்சல் நிலம். பாவோ சுங்காய், சீன மாணவர்கள் மற்றும் பிற வெளியாட்கள் இங்கு இல்லாது இருந்தால் இந்த இடம் அதன் அழகு குலையாமல் நீடித்திருக்கும். அன்னப்பறவைகளோடு இசைந்தும் அமைதியாகவும் வாழ்வதில் ஓலான்புலாக் மேய்ப்பர்களுக்கு பிரச்சனை ஏதும் இருந்திருக்காது. நீல வானில் அன்னப்பறவைகள் பறந்து கொண்டிருக்க நம்முடைய மந்தைகளை மேய்ப்பது என்பது எவ்வளவு இதமான விஷயம் என்று யோசித்துப்பார். இன்னும் சில வருடங்களில் ஓநாயின் வாளை பிடிக்கும் அளவுக்கு துணிச்சல் மிக்க ஒரு மங்கோலிய பெண்ணை மணந்து கொண்டு ஓநாய் குகைகளுக்குள் ஊர்ந்து செல்ல தயங்காத குழந்தைகளுக்கு அப்பாவாக வேண்டும் என்பதுதான் இந்த வாழ்க்கையில் என்னுடைய ஆசை. புல்லின் வாசனையை அவன் ஆழமாக உள்ளிழுத்தான். டாங் இளவரசன் கூட ஒரு மங்கோலிய துருக்கியனாக இருக்க வேண்டும் என ஆசைப்படும் பொழுது நான் ஏன் விரும்பக்கூடாது என்று தொடர்ந்தான் யாங். சீன மாணவர்கள் இல்லாவிட்டால் இந்த இடம் இன்னும் அருமையாக இருக்கும் என்று சொன்னாயே. ஆனால் நீயும் அவர்களில் ஒருவன்தானே. ஓநாய் குல சின்னத்தின் காலடியில் என்னை சரண் செய்து நெடுஞ்சான் கிடையாக விழுந்துவிட்டதில் இருந்தே நான் ஒரு மங்கோலியனாக மாறிவிட்டேன் என்றான் யாங். இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை விடவும் மேய்ச்சல் நிலத்தின் மிகப்பெரிய வாழ்க்கையை உயர்வாக கருதுகிறார்கள். விவசாய மாவட்டங்களில் இருந்து வரும் மக்களை தீய சக்தியாக பார்ப்பதை என்னால் தவிர்க்க முடியவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நாடோடி மேய்ப்பர்கள் விவசாயிகளோடு சண்டையிட்டதில் வியப்பு ஏதும் இல்லை. விவசாயிகளும் மேய்ப்பர்களும் வரலாறு நெடுகிலும் இதை செய்து வந்திருக்கிறார்கள் என்றான் ஜென். இடையில்தான் அவர்கள் அதை நிறுத்திவிட்டு தங்களுக்குள் மனமுடித்து கொண்டதோடு இணைந்து அமைதியாக கொஞ்ச காலம் இருந்தனர். உண்மை என்னவென்றால் மத்திய சமவெளி மக்களுக்கும் மேய்ச்சல் நில மக்களுக்கும் இடையே நிகழ்ந்த கலப்பில் வந்தவர்கள்தான் நாம் எல்லோரும். இந்த புதிய மேய்ச்சல் நிலம் மக்களுக்கும் அவர்களுடைய கால்நடைகளுக்கும் இன்னும் 4-5 ஆண்டுகளுக்கு பலனளிக்கும் என்று உல்ஜி சொன்னார். அவர் இங்கு செய்து முடித்திருக்கும் காரியத்திற்கு அவரை மீண்டும் பதவியில் அமர்த்த வேண்டும். என்னுடைய கவலையெல்லாம் இந்த மேய்ச்சல் நிலத்தை தமதாக்கிக் கொள்ள விரும்பும் சக்திகளுக்கு எதிராக தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு பில்ஜிக்கும் உல்ஜிக்கும் போதுமான பலம் இருக்கிறதா என்பதுதான். சீனாவின் எதிர்காலமானது அதன் குடியானவர் தொகையை 50 கோடிக்கு உள்ளாக குறைப்பதில்தான் தங்கியிருக்கிறது என ஒருமுறை என் அப்பா சொன்னார். ஆனால் குடியானவர்களுக்கு இடையே நிகழும் மக்கள் தொகை பெருக்கம் எவராலும் கட்டுப்படுத்தக்கூடியதாக எனக்கு தோன்றவில்லை. கடந்த 2 தலைமுறைகளாக குடியானவர்கள் பெரும்பாலான எண்ணிக்கையில் தொழிற்சாலை வேலைக்கு சென்று விட்டார்கள்.
அவர்கள் நகரங்களுக்கு குடிபெயர்ந்து பள்ளிக்கூடம் தொடங்கி பின்னர் அரபு ஜீபுகளை நாட்டுப்புறங்களுக்கு விரட்டுவதற்காக எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு அவர்களை இரண்டாம் தர குடியானவர்களாகவும் ஆக்கிவிட்டனர். நம்மை போன்ற லட்சக்கணக்கான மாணவர்களை நகரங்களை விட்டு கட்டாயமாக வெளியேற செய்திருக்கின்றனர். இதில் பில்ஜி உல்ஜி போன்ற 2 மங்கோலியர்களால் என்ன செய்துவிட முடியும்? ஒரு வாகனத்தை பூச்சி ஒன்று தடுத்து நிறுத்துவ முயற்சிப்பது போன்றதுதான் இதுவும். ஜென் அவனை உற்று பார்த்தான். ஓநாயை ஒரு உண்மையான குல சின்னமாக நீ பார்க்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. அது என்னவென்று உண்மையிலேயே உனக்கு தெரியுமா? அது 1க்கு 10 அல்லது 100 அல்லது 1000 அல்லது 10,000 என எழுச்சி பெறக்கூடிய ஒரு ஆன்மீக சக்தி. அதுதான் மேய்ச்சல் நிலத்தை பாதுகாக்கிறது. பெரிய உயிர்கள் சிறிய உயிர்களை நிர்வகிப்பதை சொர்க்கம் எப்பொழுதும் பார்த்து கொள்கிறது. சொர்க்க வாழ்க்கையானது மனித வாழ்க்கையை நிர்வகிக்கிறது. நீ உண்மையிலேயே ஓநாய் குல சின்னத்தை போற்றி வழங்கினால் நீ சொர்க்கம் மற்றும் பூமி என்பதன் பக்கமும் இயற்கையின் பக்கமும் மேய்ச்சல் நிலத்தின் பெரிய உயிரின் பக்கமும் நிற்க வேண்டியது அவசியம். ஒரே ஒரு ஓநாய் எஞ்சியிருக்கும் வரையும் நீ போராட வேண்டும். காலங்கள் மாறும் என்ற கருத்தாக்கத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். மேய்ச்சல் நிலத்தை டெஞ்சர் பாதுகாக்கும். பெரிய உயிரினம் பக்கம் நிற்கும் பொழுது அதிகபட்சமாக பெரிய உரையில் அழித்தொழிக்க முடியும் கூட்டத்தால் நீயும் சேர்ந்து இறந்து போகலாம். அப்போது உன்னுடைய ஆன்மா மேல் நோக்கி டெஞ்சரிடம் செல்லும். அதுதான் பெருமதியான மரணம். பெரும்பாலான மேய்ச்சல் நில ஓநாய்கள் சண்டையில்தான் இருக்கின்றன. யாங்கி வெகுநேரம் அமைதியாக இருந்தான். உல்ஜியின் உத்தரவின்படி ஓநாய்க்குட்டியை தோல் வாரினால் கட்டி வைத்திருந்தான் ஜென். அந்த தோல்வாரின் ஒரு முனையில் இருந்த கழுத்துப்பட்டி ஓநாய்க்குட்டியின் கழுத்தை சுற்றி பிணைக்கப்பட்டிருந்தது. மறுமுனையானது 3 அடி உயர மலை மரக்கட்டையில் இருந்த ஒரு பெரிய இரும்பு வளையத்தோடு பிணைக்கப்பட்டிருந்தது. அந்த மரக்கட்டை 2 அடி ஆழத்துக்கு தரையில் புதைக்கப்பட்டிருந்தது. கட்டையின் மேல் பாகத்தில் ஒரு உலோக மூடி வளையம் அந்த கம்பத்தில் இருந்து சங்கிலி நழுவிவிடாமல் இருக்கும்படி போடப்பட்டிருந்தது. ஓநாய்க்குட்டியின் மிக முக்கியமான தினசரி காரியமே குடிலுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த அதனுடைய உணவுத்தட்டை வெறித்து பார்த்து கொண்டிருப்பதுதான். அந்த பாத்திரம் நிரப்பப்பட்டு அதனிடம் அவன் எடுத்துக்கொண்டு வரும் வரை பொறுமையின்றி காத்திருக்கும். அதை கைதியாக நடத்துவது குறித்து அதன் கண்களில் வெறுப்பான பார்வை இருந்து கொண்டிருந்தது. நாய்க்குட்டிகள் எல்லாம் சுதந்திரமாக திரியும் பொழுது நான் ஏன் இருக்கக்கூடாது என்று கேள்வி கேட்பது போல அதன் பார்வை இருக்கும். தொன்மையான நாடோடி சூழ்நிலைகளில் நாய்கள், ஆடுகள் மற்றும் மனிதர்களுக்கு அருகில் ஒரு ஓநாயை வளர்க்கும் பொழுது மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொள்வது அவசியமாகிறது. இல்லையெனில் அது ஆடுகளையோ மனிதர்களையோ தாக்கிவிடும். அதன் பிறகு அதன் கதி அவ்வளவுதான். இதை அவன் ஓநாய்க்குட்டியிடம் பலமுறை சொல்லியிருக்கிறான். ஆனால் அதனால் ஒரு பலனும் இல்லை. ஓநாய்க்குட்டியை இம்மாதிரி நடத்துவது இளம் ஓநாயின் வளர்ச்சியில் நேர்மாறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என ஜென்னும் யாங்கும் கவலைப்படத் தொடங்கினார்கள். அதை ஒரு சங்கிலியால் கட்டி வைத்து அதன் சுதந்திரத்தை பறிப்பதன் மூலம் அதன் இயல்பான வளர்ச்சிக்கு குந்தகம் ஏற்படும். இம்மாதிரியான சூழ்நிலையில் வளர்க்கப்படும் ஓநாய் ஒரு நிஜ ஓநாயாக இருக்குமா? ஓநாய் மீது ஏறியவனுக்கு அதில் இருந்து இறங்குவது எப்படி என்று தெரியாது என்று சொல்லப்படுவதை கொஞ்சம் மங்களாகவேனும் ஜென்னும் யாங்கும் உணர்ந்தார்கள். இந்த முயற்சியை விட்டுவிடலாம் என்று யாங்கிற்கு தோன்றினாலும் ஜென் உறுதியோடு இருந்தான். உண்மையில் ஓநாய்க்குட்டியோடு மிகவும் நெருக்கம் கொள்ளும் ஆசை யாங்கிடமும் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. கால்நடைகள் இணை சேரும் காலம் அது. காலை ஒன்று ஓநாய்க்குட்டிக்கு நெருக்கமாக அச்சமூட்டும் வகையில் வந்தது. உடனே ஓநாய்க்குட்டி உயர்ந்து வளர்ந்திருந்த புல் புதருக்குள் பதுங்கிக் கொண்டது. அதன் பிறகு மாடு ஒன்றின் மீது அக்காலை வெறியோடு ஏறியதை பார்த்ததும் பயத்தில் புல்லில் இருந்து வெளியே தாவி அங்கிருந்து விலகிச் செல்ல முயற்சித்தது. ஆனால் சங்கிலி இறுக்கியதில் அப்படியே தாவி நின்றது. கிட்டத்தட்ட மூச்சு திணறும் நிலைக்கு ஆளாகியது. நாக்கு வெளியே தள்ளிவிட்டது. கண்கள் சொருகிவிட்டன. அந்த காளை இன்னொரு மாட்டை விரட்டி கொண்டு சென்ற பிறகுதான் அது அமைதியடைந்தது. இதற்கு இடையில் ஓநாய்க்குட்டி தன்னுடைய சிறைப்பகுதிக்கு கிட்டத்தட்ட பழகிவிட்டது. அதற்கு உள்ளாக கும்மாளவிடவும் வட்டமடித்து திரியவும் ஆரம்பித்தது. அந்த இடத்தில் ஓரடி உயரத்திற்கும் மேலாக புல்கள் முளைத்திருந்தன. முதலில் அது அடைப்பட்டிருந்த வறண்ட மணற்பாங்கான தரையை விடவும் இதன் தரை கொஞ்சம் சொகுசாகவும் இருந்தது. இங்கு அது மல்லாக்க படுத்துக்கொண்டு வானத்தை பார்த்தது. அது தனக்குத்தானே அரை மணி நேரம் விளையாடியது. முழு வீரியத்தோடு இருந்த அந்த குட்டி ஒரு நாளில் பலமுறை சற்றும் சளைக்காமல் சுற்றி சுற்றி ஓடியது. முதலில் அது ஒரு திசையில் ஒரு சுற்று சுற்றி வரும். பின்னர் கிரீச் என ஒலி எழுப்பியபடி நின்று மறுதிசையில் ஒரு சுற்று சுற்றும். இப்படியாக சுற்றி சுற்றி வந்து இறுதியாக
புல்தரையில் கால்களை பரப்பி கொண்டு கிடக்கும். வாய் திறந்திருக்க, நாக்கு ஒரு பக்கம் நீட்டிக்கொண்டிருக்க, உமிழ்நீர் வழிந்து ஓடும். ஓநாய்க்குட்டி தன்னுடைய பழைய தோல் உரிந்து புதிய தோல் வருவதற்காக தன் உடலை கடும் உழைப்புக்கு ஈடுபடுத்திக் கொள்கிறது என ஜென் உணர்ந்து கொண்டான். 4 கால் பாய்ச்சலில் தன் குதிரை மீது ஜாங் ஜியோன் வந்து கொண்டிருந்தான். அவனுடைய நெற்றியில் வெள்ளை துணி கட்டப்பட்டிருந்தது. அவனுடைய எதிர்பாராத வருகையில் ஆச்சரியமடைந்த ஜென்னும் யாங்கும் அவனை வரவேற்பதற்காக ஓடினர். வேண்டாம், விலகி நெல்லுங்கள் என்று கத்தினான் ஜாங். அவன் சவாரி செய்த குதிரை 4 கால்களையும் தூக்கி குதித்தபடியும் உதைத்தபடியும் எல்லோரையும் சிதறி ஓடச் செய்து கொண்டிருந்தது. அது சமீபத்தில்தான் பழக்கப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அதனால் அவர்களும் விலகி கொண்டார்கள். ஜாங் எப்படியாவது அவனால் முடிந்தவரை சமாளித்து இறங்கிக் கொள்ளட்டும் என விட்டுவிட்டனர். மங்கோலிய குதிரைகள் மிகவும் மூர்க்கமானவை. அவற்றுக்கு 3 வயதாகும் பொழுது, வரும் இளவேநீர் காலத்தின் பொழுது அவற்றை சவாரிக்கு பழக்கப்படுத்த வேண்டும். அச்சமயத்தில் அவை மெலிதாக இருந்தாலும் சவாரி செய்பவரை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவு பெரியதாக இருக்கும். இத்தருணத்தை தவறவிட்டால் அதன் பிறகு ஒருபோதும் அவற்றை பழக்க முடியாது. அவை காட்டு குதிரைகளாகவே இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு இளவேநீர் பருவத்தின் பொழுதும் குதிரை மேய்ப்பர்கள் 3 வயது குதிரைகளை ஆடு மாடு மேய்ப்பவர்களிடம் கொடுத்து விடுவார்கள். அவர்கள் அவற்றை வெற்றிகரமாக பழக்கப்படுத்தி 1 வருடம் சவாரி செய்வார்கள். அதன் பிறகு அவர்கள் அவற்றை மந்தையிடம் ஒப்படைப்பார்கள். அச்சமயத்தில் அவற்றுக்கு பெயர் வைக்கப்படும். பொதுவாக ஒவ்வொரு குதிரைக்கும் அதை பழக்கப்படுத்தியவரின் பெயரோடு ஒரு வண்ணமும் சேர்த்து பெயர் வைக்கப்படும். பில்ஜி சிவப்பு, பட்டு வெள்ளை, லாம்ஜராவ் கருப்பு, லாசருங் சாம்பல், ஜாஞ்சாய் பச்சை, டோர்ஜி மஞ்சள், யாங்கி மஞ்சள் பூ, ஜென்சன் பச்சைப்பூ என பெயர்கள் கொண்ட இக்குதிரைகள் அவற்றின் காலம் முழுவதும் இப்பெயர் தாங்கியே இருக்கும். ஒரே பெயரில் பல குதிரைகள் இருப்பது என்பது ஓலோன் புலாக்கில் வெகு அபூர்வம். மேய்ச்சல் நிலத்தாருக்கு குதிரைகள் உயிர் வாழ்வதற்கு தேவையான இரத்தம் போன்றவைகள் ஆகும். நல்ல குதிரைகளோ அல்லது அவை போதுமான அளவு இல்லாமலோ இருந்தால் பனிப்புயல், காட்டுத்தீ, எதிரிகளின் தாக்குதல் போன்றவற்றின் நாசத்தில் இருந்து தப்பிப்பது மக்களுக்கு மிகவும் சிரமமாகிவிடும். சரியான நேரத்தில் மருந்துகள் மற்றும் மருத்துவர்களை கொண்டு வந்து சேர்க்கவும், இராணுவ மற்றும் இயற்கை பேரழிவுகள் பற்றிய உரிய நேரத்தில் எச்சரிக்கை செய்யவும், ஓநாயை பிடிக்கவும், பனிப்புயலின் பொழுது தாறுமாறாக சிதறிப்போய்விட்ட குதிரைகள் மற்றும் ஆடு மாடுகளை பிடித்து கொண்டு வரவும் அவை உறுதுணையாக இருக்கின்றன. குதிரை இல்லாத ஒரு மேய்ச்சல் நிலத்துக்காரன் 2 கால் ஓநாயை போன்றவன் என்று ஒருமுறை பில்ஜி சொல்லியிருக்கிறார். குதிரையின் கழுத்தை ஜாங் ஜியோன் தடவி கொடுத்தபடி கால் வளையத்தில் இருந்து ஒரு பாதத்தை மெல்ல வெளியே எடுத்தான். குதிரையின் கவனம் திசை மாறியதும் அவன் சட்டென குதித்து தரையிறங்கினான். அதிர்ச்சியடைந்த குதிரை பலமுறை எகிரி குதித்தது. ஜாங் உடனடியாக கடிவாளத்தை பிடித்து குதிரையின் கழுத்தை தன் பக்கம் திருப்பி அது அவனையே உதைத்து தள்ளிவிடாதபடி பார்த்து கொண்டான். எப்படியோ குதிரையை பாரவண்டியின் பக்கம் ஒருவாறு சமாளித்து கொண்டு வந்து அதன் அச்சில் அதை முடிச்சிட்டு கட்டினான். குதிரை அதை அவிழ்த்து கொண்டு வெளியேற போராடியதில் வண்டி குலுங்கியது, கிரீச்சிட்டது. ஜென்னும் யாங்கும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். நீ வம்பை விலை கொடுத்து வாங்குகிறாய். இந்த முரட்டு குதிரையை உன்னால் அடக்க முடியும் என்று நினைக்கிறாயா என்றான் யாங். ஜாங் நெற்றியை தடவி விட்டு கொண்டான். இன்று காலை என்னை இது தூக்கி எறிந்துவிட்டது. அதன் ஒரு குழம்பு என் தலையை பதம் பார்த்தது. அது என்னை துவைத்து எடுத்திருக்கும். நல்ல வேளையாக அப்போது பட்டு என்னோடு இருந்தான். இது இன்னும் சின்னதுதான் என்பதால் நான் பிழைத்தேன். இதன் குழம்புகள் இன்னும் முழு வடிவம் பெறவில்லை. இதுவே ஒரு மூத்த குதிரையாக இருந்திருந்தால் என் மூக்கு பிளந்திருக்கும். அநேகமாக நான் இப்போது உங்களோடு இருந்து கொண்டிருக்க மாட்டேன். நிச்சயம் இது மிக மூர்க்கமான ஒரு குதிரைதான். ஆனால் இன்னும் சில ஆண்டுகளில் இது பெருமதிப்பு பெற்றதாக மாறிவிடும். ஒரு அருமையான குதிரையை அடைய விரும்பினால் இதுதான் ஒரே வழி. உன்னை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. ஒரு அருமையான குதிரையை உன் உடலில் கட்டுப்போடும்படி நேரிடாமல் நீ அடக்கும் நாளில்தான் எங்களுக்கு நிம்மதி ஏற்படும். இன்னும் 2 வருடம் அவகாசம் கொடுங்கள் என்றான் ஜாங். இந்த இளவேநீர் பருவத்தில் 6 குதிரைகளை பழக்கியிருக்கிறேன். எல்லாமே அருமையான குதிரைகள். எதிர்காலத்தில் நீங்கள் வேட்டைக்கு போகும் பொழுது உங்களிடம் போதுமான குதிரைகள் இல்லாவிட்டால் நீங்கள் என்னிடம்தான் வர வேண்டியிருக்கும். புதிய மேய்ச்சல் நிலத்தில் புது புல்லும் தண்ணீரும் தாராளமாக அமைந்திருந்தன. அவை எல்லாமே ஒரு குழுமத்தின் கால்நடைகளுக்காக மட்டுமே என்பதால் ஆடு மாடுகளோடு சேர்த்து குதிரைகளையும் கொஞ்ச காலத்துக்காவது அங்கேயே மேய விடுவது என அவர்கள் முடிவெடுத்தார்கள். அந்த பெரிய வலிமையான இளம் ஆண் குதிரைகள் மின்னும் புது தோள்களோடும் மேயும் காட்சி ஜென்னையும் யாங்கையும் வெகுவாக ஈர்த்தது.
மங்கோலிய பொலி குதிரைகளுக்கும் மற்ற குதிரைகளுக்கும் உள்ள மிகவும் குறிப்பிடத்தகுந்த வித்தியாசம் அவற்றின் பிடரி மயிர். அவற்றின் கண்களையும் கழுத்துக்களையும் மார்புகளையும் கால்களின் மேற்பகுதிகளையும் அவை மூடியிருக்கும். அவற்றின் கழுத்துக்களை சுற்றியும் தோள்களின் மீதும் மிக நீளமான மயிர் வளர்ந்திருக்கும். சிலவற்றின் மயிர் முழங்கால்கள் வரையும் நீண்டிருக்கும். குளம்புகள் வரையும் கூட நீண்டிருக்கும். தரையை கூட தொட்டு விடுவது உண்டு. அவை சாப்பிடுவதற்காக தலை குனியும் பொழுது பிடரி மயிர் வலிந்து அவற்றின் பாதி உடலை மூடிவிடும். தலையற்ற முகமற்ற மயிர்பிசாசு போல காணப்படும். அவை தலை நிமிர்த்தி ஓடும் பொழுது பிடரி மயிர் பேரலையென காற்றில் புரளுவதை பார்க்க மங்கோலிய போர்க்கொடி காற்றில் பறப்பது போல் இருக்கும். மேய்ச்சல் நிலத்தில் அவை இரண்டும் செயல்பாடுகளை மேற்கொள்ளும். இனப்பெருக்கத்துக்கான செயல் மற்றும் மந்தையை பாதுகாப்பது அவற்றின் குடும்ப பொறுப்பு மனோபாவம் மிகவும் அபாரமானது. அபாயத்துக்கு அவை ஒருபோதும் அஞ்சுவது இல்லை. புலிக்காளைகள் சோம்பேறிகள். சேர்க்கை முடிந்ததும் அவை தம் பாட்டில் போய்கொண்டிருக்கும். ஆனால் புலிக்குதிரைகள் மேய்ச்சல் நில குடும்பங்களுக்கு மகத்தான பங்காற்றுபவை. வருடத்தில் ஒரு முறை இளம் பெண் குதிரைகள் மந்தைகளில் இருந்து இனச்சேர்க்கைக்காக வெளியேற்றப்படும். இம்முறை 3 மனிதர்களின் நேரடி பார்வையில் அது நிகழப்போகிறது. நடைபெறப்போகும் யுத்தத்தை பார்ப்பதற்காக அவர்கள் ஓநாய்க்குட்டியோடு சேர்ந்து தரையில் உட்கார்ந்து கொண்டார்கள். சங்கிலியின் முனையில் சுருண்டு பம்மி கிடந்த ஓநாய்க்குட்டி பனி தேக்கத்தில் பசியோடு இருக்கும் ஒரு ஓநாயைப் போல பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. மற்றபடி அது சற்றும் நகரவில்லை. வலிமையான புலி குதிரைகளை பார்த்து ஓநாய்க்குட்டி சுபாவமாக பயந்த போதிலும் முழு வசீகரத்தோடு அவற்றை பார்த்து கொண்டிருந்தது. 500க்கும் மேற்பட்ட குதிரைகளை கொண்ட ஒரு மந்தை 1 டஜனுக்கும் அதிகமான குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொலி குதிரையின் தலைமையில் இயங்கும். பெரிய குடும்பங்கள் 70 அல்லது 80 குதிரைகளை கொண்டிருக்கும். மிகச்சிறிய குடும்பத்தில் 10 இருக்கும். பொலி குதிரையின் மகன்கள், மகள்கள், மனைவிகள், கூத்திகள் ஆகியோர் அடங்கியதே ஒரு குடும்பம். கோடை தொடங்கும் பொழுது 3 வயது நிரம்பிய இளம் பெண் குதிரைகள் பாலியல் பக்குவத்தை எட்டும். அச்சமயத்தில் பொலி குதிரைகள் தங்களுடைய தந்தை பண்புகளை துறந்துவிட்டு தங்களுடைய மகள்களை ஈவு இரக்கமின்றி குடும்பத்தை விட்டு வெளியேற்றும். அம்மாவை விட்டு விலக மறுத்து முரண்டும் மகள்களை மிகுந்த கோபத்துடன் அவற்றின் விழா பக்கங்களில் கடித்து ஏதோ ஓநாயை துரத்துவது போல துரத்தியடிக்கும். அவை தங்கள் தந்தையரிடம் இரக்கம் காட்டும்படி கெஞ்சி வேதனையோடு பரிதாபமாகவும் கனைக்கும். ஆனால் புலிக்குதிரைகள் அவற்றை முறைத்து பார்த்து சீற்றத்தோடு கனைக்கும். அச்சுறுத்தும் வகையில் பாத நகங்களால் தரையை கீறும். தாய் குதிரைகள் மகள்களுக்காக பரிந்து வந்தால் அவையும் அவற்றின் கோபத்துக்கு ஆளாகும். கடைசியில் தாய் குதிரைகள் தங்கள் இணைகளின் செயலுக்காக நோக்கமறிந்து ஒதுங்கிக் கொள்ளும். மகள் குதிரை வெளியேற்றப்பட்ட பிறகு அவற்றுக்கு கொடூரமான பிறரை துன்புறுத்தி மகிழ்கிற இணை சேர்க்கைக்கான தேர்ந்தெடுப்பு முயற்சி நடைபெறும். அது உண்மையிலேயே ஆண் அராஜகத்தின் எரிமலை வெடிப்பாகவே அமையும். அப்போதுதான் வீட்டை விட்டு விரட்டப்பட்ட பெண் குதிரைகள் அடுத்து என்ன செய்வது என்று அறியாது திகைத்திருக்கும் அந்த சமயத்தில்தான் பிற குடும்பங்களில் உள்ள பொலி குதிரைகளுக்கு இடையேயான சண்டை பொருட்களாக அவை மாறும். சாகும் வரையான யுத்தம் தொடங்கும். ஆண் குதிரைகளின் வலுவான குளம்புகளே அவற்றின் ஆயுதம். இந்த ஆயுதத்தை கத்தி போன்றும் கோடாரி போன்றும் கை முஷ்டி போன்றும் கையாண்டு சண்டையிடும். இச்சண்டையின் பொழுது பலவீனமான குதிரைகள் தோற்று ஓடிவிடும். ஆனால் சமபலம் கொண்ட குதிரைகள் விடாது தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டே இருக்கும். குளம்புகளால் வெற்றி பெற முடியாவிட்டால் அவை பற்களை பயன்படுத்தும். அதுவும் சரிவராவிட்டால் அவை திரும்பி பின்னங்கால்களால் உதைக்கும். சுதாரிப்பு இல்லாத ஓநாயின் மண்டையோட்டை நசுக்கிவிடக்கூடிய அளவு அபாயகரமான ஆயுதம் அது. பல குதிரைகள் அவற்றின் தலைகள் பிளக்கப்பட்ட நிலையிலும் மார்புகள் கன்றி போய் வீங்கிய நிலையிலும் அல்லது அவற்றின் கால்கள் மோசமாக காயம்பட்ட நிலையிலும் கூட விடாது சண்டையிடும். இந்த குழப்பத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தாய்களிடம் திரும்பிவிட இளம் பெண் குதிரைகள் முயற்சித்தால் அவை தந்தையாரின் பெரும் கோபத்தை மட்டுமல்லாது அவற்றை இணையாக தேர்வு செய்த பொலி குதிரைகளின் கோபத்தையும் சேர்த்து எதிர்கொள்ள நேரிடும். இரண்டும் கைகோர்த்து கொண்டு அவற்றை திரும்பும் அந்த இடத்துக்கு விரட்டி அடிக்கும். அழகும் அருமையான உடற்கட்டும் கொண்டிருந்த ஒரு இளம் பெண் குதிரை மிகவும் மூர்க்கமான 2 பொலி குதிரைகளின் கவனத்தை ஈர்த்திருந்தது. அந்த பெண் குதிரையின் வெண்பனித்தோல் மின்னியது. அது பெரிய அழகான மான் போன்ற கண்களை கொண்டிருந்தது. அது உயரமாகவும் ஒல்லியாகவும் இருந்தது. மேலும் அது ஓடும் பாணி லேசாக மானின் சாயல் கொண்டிருந்தது. யாங்கியை அது பெரிதும் கவர்ந்து விட்டிருந்தது. என்ன ஒரு அழகு என்றான் அவன். அந்த பொலி குதிரைகளில் ஒன்றாக நான் இருந்தால் அதை அடைவதற்காக நிச்சயம் சண்டையிடுவேன். 2 பொலி குதிரைகளும் பிரம்மாண்டமான திறந்துவெளி அரங்கத்தில் சிங்கங்கள் சண்டையிடுவதைப் போல மோதின. வாழ்வா சாவா என பார்த்துவிடும் வகையான சண்டை அது.
ஜாங் எழுந்து நின்று கைத்தட்டினான். அந்த பெண் குதிரைக்காக இவை நாள் கணக்கில் சண்டையிடும். அவள் அப்படியொரு அழகு, வெண்பனி இளவரசி என்றுதான் நான் அவளை அழைப்பேன். ஆனால் அந்த குட்டி இளவரசிக்காக நாம் வருந்தித்தான் ஆக வேண்டும். ஒரு நாள் அவள் ஒரு புலிக்குதிரையின் குடும்பத்தில் வற்புறுத்தி இருக்க நேரிடும். மறுநாள் இன்னொன்று கொண்டு போய்விடும். பிறகு 2 புலிக்குதிரைகளும் அவளுக்காக சண்டையிடும். மறுநாள் அது எங்கு எதோடு போக வேண்டியிருக்கும் என தெரியாது. பின்னர் 3ஆவதாகவும் ஒன்று வரும். அப்போது நம்முடைய இளவரசி அந்த வீட்டுக்குச் செல்ல வேண்டி வரும். இப்படி ஒவ்வொன்றும் தன்னுடைய சொந்த பொருளாக அதை தன் இஷ்டம் போல் எடுத்துச் செல்லும் நிலைக்கு அது மாறும். புது புல்லை மேயக்கூட அதற்கு நேரம் கொடுப்பது இல்லை. அதை பாருங்கள், எப்படி எலும்பும் தோலுமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறை வெளியேறும் பொழுதும் இதே கதிதான். பல பெண் குதிரைகள் இனி தம்முடைய சொந்த குடும்பத்தில் இருக்க முடியாது என்று தெரிந்ததும் பாதுகாப்பு கருதி மிகவும் சக்தி வாய்ந்த புலிகுதிரையின் குடும்பத்துக்கு நேரடியாக சென்றுவிடும். ஓநாய்கள் ஒரு குதிரையை என்ன செய்யும் என்பதை அவை பார்த்திருப்பதால், ஒரு குடும்பத்தில் இல்லாவிட்டால், வலிமை வாய்ந்த தந்தை அல்லது ஆண் துணையின் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தால் ஓநாய் கூட்டத்துக்கு உணவாக வேண்டியதுதான் என்பது அவற்றுக்கு தெரியும். பொலி குதிரைகள் தான் மேய்ச்சல் நிலத்தின் கொடுங்கோளர்கள். சாங் தொடர்ந்தான். தங்களுடைய இணைகளை ஓநாய் கூட்டம் தாக்கக்கூடும் என்பதற்கு மட்டுமே அவை கவலைப்படும். மற்றபடி எதற்கும் அவை பயப்படுவது இல்லை. எருது மற்றும் குதிரை போன்று உழைப்பதாக நாம் பேசிக்கொள்வது எல்லாம் இந்த புலி குதிரைகளுக்கு பொருந்தாது. மங்கோலிய குதிரை மந்தைக்கும் காட்டு மந்தைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. இவை காயடிக்கப்படுவது மட்டுமே அந்த வித்தியாசம். நான் குதிரைகளோடு நிறைய நேரம் செலவிட்டிருக்கிறேன். ஆனாலும் பழங்கால மக்கள் எப்படி அவற்றை பழக்கப்படுத்தினார்கள் என்பதை என்னால் யோசித்து பார்க்க முடியவில்லை. குதிரைக்கு காயெடுப்பு செய்துவிட்டால் அதன் பிறகு அதன் மீது சவாரி செய்ய முடியும் என்று அவர்கள் எப்படி அறிந்தார்கள்? ஜென்னும் யாங்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் தெரியவில்லை என்பது போல தலையசைத்தார்கள். சாங் தொடர்ந்தான். நான் ரொம்ப நாளாக இது பற்றி யோசித்திருக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன் என்பதை சொல்கிறேன். மேய்ச்சல் நிலத்தின் முதலில் குடியேறியவர்கள் ஓநாய்களால் காயமடைந்த குதிரைகளை கண்டுபிடிக்கும் வழிகளை அறிந்திருப்பார்கள். அவற்றை பராமரித்து குணப்படுத்திய பிறகு அவற்றில் சவாரி செய்ய முயற்சித்து முடியாமல் போயிருக்கும். கொஞ்சம் சிறிய குதிரைகளில் ஓரளவு சவாரி செய்ய முடிந்திருக்கும். ஆக அவர்கள் தொடர்ந்து ஒன்று மாற்றி ஒன்று என தலைமுறையாக முயற்சி செய்திருப்பார்கள். கடைசியாக ஒரு நாள் அவர்கள் விதைகள் கடித்தெடுக்கப்பட்ட ஒரு 2 வயது குதிரையை கண்டுபிடித்திருப்பார்கள். அது பக்குவம் அடைந்ததும் அதன் மீது அவர்களால் சவாரி செய்ய முடிந்திருக்கும். அதில் இருந்து இந்த முடிவுக்கு வந்திருப்பார்கள். அது எப்படி நடந்திருந்தாலும் அதற்கு ரொம்ப காலம் பிடித்திருக்கும் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. தொடக்க கால மேய்ச்சல் நிலத்தவர்களில் பலர் இந்த முயற்சியில் இறந்து போயிருப்பார்கள். இது மனித வரலாற்றில் நிகழ்ந்த மகத்தான முன்னேற்றங்களில் ஒன்று. சீனாவின் மகத்தான 4 கண்டுபிடிப்புகளான காகிதம், அச்சடித்தல், திசை காட்டி மற்றும் வெடிபருந்து ஆகியவற்றை விடவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இது. பழைய காலங்களில் குதிரைகள் இல்லாமல் வாழ்வது என்பது நவீன சமூகத்தில் போக்குவரத்து வாகனங்கள் இல்லாமல் வாழ்வதை விடவும் மிக மோசமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. அதனால்தான் மனித இனத்துக்கு பழங்கால நாடோடி மக்கள் அளித்த பங்களிப்புகள் அளவிட முடியாதவையாக இருக்கின்றன. ஜென் பரவசத்தோடு கலந்து கொண்டான். 100% நான் ஆமோதிக்கிறேன். பழங்கால விவசாயிகள் முதலாக காட்டு அரிசியை பக்குவமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததை விடவும் மேய்ச்சல் நில மக்கள் காட்டு குதிரைகளை காயெடுத்து பழக்கத்துக்கு கொண்டு வர வெகுவாக சிரமப்பட்டிருப்பார்கள். அரிசியால் ஓடிவிட முடியாது, எகிரி குதித்து குப்புறத்தள்ள முடியாது, தன்னுடைய குழம்புகளால் காயப்படுத்தவோ கொல்லவோ முடியாது, அல்லது சாவுக்கு ஒருவரை இழுத்து கொண்டு செல்ல முடியாது. பயிர்களை பக்குவப்படுத்துவது ஒரு நிம்மதியான உழைப்பு. ஆனால் காட்டு குதிரைகளையும் எருதுகளையும் பழக்கப்படுத்துவது என்பது இரத்த களரியான யுத்தம். நாடோடி மக்களின் அற்புதமான யுத்தங்களின் பலன்களை குடியானவ மக்கள் இன்றளவும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஜென் பெருமூச்சு விட்டான். இன்றுள்ள மிகவும் முன்னேற்றமடைந்த மக்கள் நாடோடி இனங்களின் வழி வந்தவர்கள் என்றே நான் நினைக்கிறேன். அவர்கள் பால் குடிக்கிறார்கள், பாலாடை கட்டியும் இறைச்சியும் சாப்பிடுகிறார்கள், கம்பளி ஆடைகளை நெய்கிறார்கள், புல்தரை அமைக்கிறார்கள், நாய் வளர்க்கிறார்கள், எருதுகளோடு மோதுகிறார்கள், குதிரை பந்தயத்தில் ஈடுபடுகிறார்கள், உடல் விளையாட்டுகளில் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் சுதந்திரத்தையும் பொது தேர்தல்களையும் பேணுகிறார்கள், பெண்களை மதிக்கிறார்கள். இந்த எல்லா மரபுகளும் பழக்க வழக்கங்களும் அவர்களுடைய நாடோடி மூதாதையர்களிடமிருந்துதான் அவர்களை வந்தடைந்திருக்கிறது. தீரத்தையும் போர் குணத்தையும் விடாமுயற்சியையும் அவர்களுடைய முன்னோர்களிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அவர்கள் மேலும் வளர்த்து கொண்டும் இருக்கிறார்கள்.
3 வயதில் ஒருவன் எப்படி இருக்கிறான் என்பதை வைத்து அவன் 7 வயதில் எப்படி இருப்பான் என்று சொல்ல முடியும் என மக்கள் சொல்வது உண்டு. ஒரு மக்கள் இனத்துக்கும் இது முழுவதுமாக பொருந்தும். மேற்கத்தியர்களின் வளர்ச்சி இப்படியானதுதான். நாடோடி வாழ்க்கை என்பது அவர்களுடைய 3 வயது குழந்தை பருவம். இப்போது நாம் பார்ப்பது அதன் 7 வயது. சீனா இப்போது ஒரு செயற்கை துணைக்கோளை அனுப்பியிருக்கிறது இல்லையா? அவர்களுடைய முன்னேற்ற திறன்களை கற்றுக்கொள்வது சுலபம். ஆனால் நாடோடிகளின் நரம்புகளில் ஓடுகிற போர் குணத்தையும் மூர்க்கத்தையும் தீரத்தையும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் மனோபாவத்தையும் கற்றுக்கொள்வது மிக கடினம். நான் குதிரைகளை மேய்க்கத் தொடங்கியதில் இருந்து சீனர்களுக்கும் மங்கோலியர்களுக்கும் இடையே காணப்படும் மனோபாவங்களின் வித்தியாசங்களை உணரத் தொடங்கினேன் என்றான் ஜாங். அங்கு பள்ளிக்கூடத்தில் எல்லாவற்றிலுமே நான் தான் முதலிடத்தில் இருந்தேன். ஆனால் இங்கு நான் ஒரு பூனைக்குட்டியைப் போல பலவீனமாக இருக்கிறேன். என்னை பலசாலியாக ஆக்கிக் கொள்வதற்கான எல்லாவற்றையும் நான் மேற்கொள்கிறேன். ஆனால் நம்மிடம் ஏதோ ஒன்று குறைவதைப் போல இப்போது நான் உணர்கிறேன். ஜென் மீண்டும் பெருமூச்சு விட்டான். அதுதான் மிகச் சரி. சீனாவின் சிறு அளவிலான குடியானவ பொருளாதாரமானது அமைதியான உழைப்பில் போட்டியை சகித்துக் கொள்வது இல்லை. நம்முடைய கன்ஃபூசிய வழிகாட்டுதல் கொள்கையானது பேரரசரிடமிருந்து அமைச்சருக்கு, தந்தையிடமிருந்து மகனுக்கு என்ற மேல்கீழ் தத்துவத்தையே வலியுறுத்துகிறது. நிபந்தனையற்ற பணிவு, எதேச்சதிகாரத்தின் மூலம் போட்டிகளை அழித்தொழிப்பது போன்றவற்றை எதேச்சதிகாரத்தையும் அமைதியான சாகுபடியையும் கட்டி காப்பதின் பேரில் வலியுறுத்துகிறது. சீனாவின் சிறு அளவிலான குடியானவ பொருளாதாரமும் கன்ஃபூசிய கலாச்சாரமும் மக்களின் சுபாவத்தை பலவீனமாக்கிவிட்டன. புல் படர்ந்திருந்த தளத்தில் குதிரைகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. எந்த ஒரு முடிவும் ஏற்படுவதாக தெரியவில்லை. ஆனால் ஒரு அதிர்ஷ்டக்கார குதிரை வெண்பனி இளவரசி குதிரையை தன்னுடைய குடும்ப மந்தைக்கு கொண்டு சென்று விட்டது. தோற்றுப்போன குதிரைகள் பின்வாங்கவில்லை. அவை ஓடிச் சென்று இளவரசியை உதைத்து தரையில் தள்ளின. காப்பாற்றுவதற்கு யாரை அணுகுவது என்று அறியாது அது தரையில் கால்கள் பரப்பி கிடந்தது. சோகமாக கனைத்தது. இதுவரை பார்த்ததே போதும் என்றிருந்தது யாங்கிற்கு. நீ ஒரு குதிரை மேய்ப்பன், நீ ஏன் ஏதாவது செய்யக்கூடாது என்று ஜாங்கிடம் கேட்டான். என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? ஜாங் கேட்டான். அங்கு போய் சண்டையை நிறுத்தச் சொல்கிறாயா? உயிர் வாழ்வதற்கான மந்தைகளுக்கு இடையே நடக்கும் சண்டையில் மேய்ப்பர்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவை நூற்றாண்டு காலமாக இதை மேற்கொண்டு வருகின்றன. இந்த கோடைக்கால சண்டைகளில் இருந்து மிகவும் பலம் வாய்ந்த பொலி குதிரைகள் வெளிப்படுகின்றன. அவற்றின் மூலம் அதிவிரைவான மூர்க்கமான அடுத்த தலைமுறை உருவாவது உறுதியாகிறது. ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடைபெறும் இந்த சண்டைகள் மூலம் அருமையான குதிரைகள் உருவாவதோடு அவற்றின் சண்டை திறன்களும் தீரமும் மேம்படுகின்றன. ஓநாய்களோடு சண்டையிடவும் அவற்றை கொல்வதற்குமான திறன்களை இந்த சண்டைகள் மூலம்தான் அவை பட்டை திட்டிக் கொள்கின்றன. இந்த பயிற்சிகள் இல்லாவிட்டால் மேய்ச்சல் நிலத்தில் மங்கோலிய குதிரை மந்தைகளால் தாக்குப்பிடிக்க முடியாது. உலகத்தை அதிர்ச்சிக்கும் பிரமிப்புக்கும் ஆளாக்கிய மங்கோலிய போர்க்குதிரைகள் ஓநாய்களுடன் அவை மேற்கொண்ட சண்டைகளில் இருந்து உருவானவை என்றே எனக்கு தோன்றுகிறது என்றான் ஜென். சரியாக சொன்னாய் என்றான் ஜாங். மங்கோலிய போர் வீரர்களை மட்டுமல்ல, மங்கோலிய போர் குதிரைகளையும் ஓநாய்களே வளர்த்தெடுக்கின்றன. நாம் நாட்டுப்புறங்களில் வேலை பார்க்க அனுப்பப்பட்டிருப்பதால் விவசாய கிராமங்களில் அவர்கள் எப்படி குதிரைகளை வளர்க்கிறார்கள் என்பதும் நமக்கு தெரியும். அவற்றை ஒரு பட்டியில் அடைத்து வைத்திருப்பார்கள். அங்கு அவற்றுக்கு தண்ணீரும் உணவும் கொடுக்கப்படும். இரவு நேரத்தில் கூடுதலாக கொஞ்சம் வைக்கோல் கொடுப்பார்கள். அந்த குதிரைகள் ஒருபோதும் ஒரு ஓநாயை பார்த்தது இல்லை. அவை குதிரை சண்டைகளிலும் ஈடுபட்டது இல்லை. இனச்சேர்க்கை காலத்தின் பொழுது உயிரை பணயம் வைக்கும் சண்டை கிடையாது. ஏன் என்றால் தேவையான விடயங்களை அங்கு யாராவது ஒருவர் பார்த்து கொள்வார். பெண் குதிரையை அவர்கள் ஒரு கம்பத்தில் கட்டி வைத்துவிட்டு பின்பு ஆண் குதிரையை அதனிடம் கூட்டி போவார்கள். அவை இரண்டும் கூடி முடித்த பிறகு அதனுடைய இணை பார்க்க எப்படி இருக்கும் என்று கூட பெண் குதிரைக்கு தெரியாது. இப்படியான ஒரு இனச்சேர்க்கையில் உருவான ஒரு குதிரை எப்படியான இயல்பும் போராட்ட குணமும் கொண்டிருக்க முடியும்? யாங்கி சிரித்தான். நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களின் மூலமாக வரும் எதுவுமே மடத்தனமாகத்தான் இருக்கும். நல்ல வேளையாக நாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களின் மூலம் வரவில்லை. ஆனால் இன்னமும் நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம். விவசாய கிராமங்களில் இன்றும் கூட நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் பரவலாக காணப்படுகின்றன. ஆனால் இளம் பெண்களுக்கு ஆண்கள் எப்படி இருப்பார்கள் என்பதாவது குறைந்தபட்சம் தெரியும். சீனாவில் அதைத்தான் நாம் முன்னேற்றம் என்று கொள்கிறோம் என்றான் ஜென். சீனர்களுடைய குதிரைகள் கூலி விலங்குகள் என்றான் ஜாங். அவை குடியானவர்களைப் போல பகல் முழுவதும் உழைத்துவிட்டு இரவில் தூங்கும். ஆக இந்த விடயத்தில் சீனர்கள் உழைக்கும் குடியானவர்கள், அவர்களுடைய குதிரைகள் உழைக்கும் குதிரைகள். அதனால்தான் மங்கோலிய போர் வீரர்களுக்கும் மங்கோலிய போர் குதிரைகளுக்கும் அவர்களோ அவையோ கொஞ்சமும் இணையாவது இல்லை. பெருமூச்சு விட்டபடி யாங், யுத்த களத்தில் ஒரு முட்டாள் குதிரையால் வெல்ல முடியாதுதான்.
ஆனால் குதிரைகள் முட்டாள்தனமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் மக்கள் முட்டாள்களாக இருப்பதுதான் என்று கூறினான். அதை ஏற்கும் வகையில் அவர்கள் எல்லோரும் புன்னகைத்தார்கள். ஜாங் ஜியோன் தொடர்ந்தான். அமைதியான உழைப்பின் உத்வேகத்தை விட சண்டையிடும் உத்வேகம் மிக முக்கியமானது. உலகின் மிகச்சிறந்த தொழில்நுட்ப சாதனையான நம்முடைய பெருஞ்சுவர் அதற்கு செலுத்தப்பட்ட மனித உழைப்போடு ஒப்பிடும் பொழுது உலகின் மிகச்சிறிய இனங்களில் ஒன்றான இந்த குதிரை வீரர்களுக்கு கொஞ்சமும் ஈடாகாது. யாங்கி அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டான். பெரும் சுவருக்கான உழைப்பு சவம் போன்றது. ஆனால் மேய்ச்சல் நிலத்தில் நடக்கும் சண்டைகள் வாழ்வின் முழு வீரியமும் கொண்டவை. காவோ ஜியான்சோங் எருது பூட்டிய வண்டி ஒன்றில் அங்கு வந்து சேர்ந்தான். நமக்கு யோகம் அடித்திருக்கிறது என்று பரவசத்தோடு அவன் கத்தினான். ஒரு வாளி நிறைய காட்டு வாத்து முட்டைகளை நான் திருடியிருக்கிறேன். அவனுடைய 3 தோழர்களும் ஓடி வந்து ஒரு தண்ணீர் வாளிக்குள் நிறைந்து இருந்த 70 அல்லது 80 வாத்து முட்டைகளை பார்த்தார்கள். உடைந்த முட்டைகளின் கீறல்களில் இருந்து மஞ்சள் திரவம் வெளியேறி கொண்டிருந்தது. நீ ஒரு வாத்து கூட்டத்தையே அழித்து விட்டிருக்கிறாய் என்றான் யாங்கி. நான் மட்டும் இல்லை, வாங் சூன்லியும் இன்னும் சில பேரும் கூட்டாகச் சேர்ந்து இதைத்தான் செய்திருக்கிறார்கள். தென்மேற்கு ஏரி பகுதியின் அருகில் சிறு ஓடை போன்று இருக்கும் புல்பகுதியில் 10-8க்கு ஒரு தடவையாவது இந்த முட்டைக்கூடுகள் தட்டுப்படுகின்றன. முதலில் போனவர்கள் வாளி நிறைய திருடி கொண்டு விட்டார்கள். உண்மையில் தண்ணீர் குடிக்கச் செல்லும் குதிரைகள் முரட்டுத்தனமாக புல்லில் நடக்கும் பொழுது அவை அழிக்கப்படுவதிலிருந்து நாங்கள் காப்பாற்றியிருக்கிறோம். அந்த பகுதி முழுவதும் முட்டை ஓடுகளும் மஞ்சள் கருக்களும் சிதறி கிடக்கின்றன. எவ்வளவு விரயம்! அங்கு இன்னும் ஏதாவது மிச்சமிருக்கிறதா? ஜென் கேட்டான். நாம் போய் இன்னும் நிறைய எடுத்து வந்து இப்போது சாப்பிட முடியாதவற்றை உப்பு தடவி வைத்துக் கொள்ளலாம். அந்த இடத்தை சுற்றி எதுவும் இல்லை என்றான் காவோ. 4 குதிரை மந்தைகள் அந்த இடத்தை கடந்து சென்றிருக்கும் பொழுது என்ன மிச்சமிருக்கும் என்று நினைக்கிறாய்? கிழக்கு ஏரி கரையோரம் ஏதாவது இருக்கலாம். சரி, எல்லோரும் வாருங்கள் என்றான் காவோ. உடைந்த முட்டைகளை தனியாக எடுத்து வையுங்கள். நான் முட்டை பொரியல் சாப்பிட்டு குறைந்தது 2 வருடமாவது ஆகியிருக்கும். நல்ல வேளையாக நம்மிடம் ஏராளமான காட்டு வெங்காயம் குடிலில் இருக்கிறது. காட்டு வெங்காயமும் காட்டு முட்டையும் ஒரு உண்மையான பரிபூரணமான ருசியான காட்டு மர சாப்பாடு. யாங்கி, நீ போய் வெங்காயத்தை உரி. ஜென்சன், நீ முட்டைகளை உடைத்து போடு. ஜாங், நீ போய் ஒரு கூடை நிறைய வரட்டி எடுத்து வா. நான் சமையல் செய்கிறேன். அங்கு விருந்து சூழல் காணப்பட்டது. காட்டு வாத்து முட்டை பொரியல் வாசனை, எண்ணெயும் வெங்காயமும் கலந்து பொரிக்கப்பட்ட வாசனை உடனடியாக குடிலை விட்டு வெளியேறி காற்றில் கலந்து பரவியது. வாசனையை முகர்ந்த நாய்கள் குடில் வாயிலின் முன் கூட்டமாக சேர்ந்தன. உமிழ்நீர் ஒழுக வாள்களை ஆட்டிக்கொண்டு நின்றன. ஓநாய்க்குட்டி தன்னுடைய சங்கிலியில் இருந்து திமிரி மேலும் கீழுமாக குதித்தபடி உரிமிக்கொண்டே இருந்தது. ஜென் அதற்கு கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது எனவும் ஆட்டு கொழுப்பில் பொரித்த அதற்கு கொடுத்து பார்ப்பது எனவும் முடிவெடுத்து கொண்டான். அவர்கள் முட்டை பொரியலை விழுங்கிக் கொண்டிருந்த பொழுது வெளியில் இருந்து கஸ்மாய் சத்தமிடுவது கேட்டது. ஆஹா, நல்ல உணவு செய்துவிட்டு என்னை கூப்பிடாமல் இருக்கிறீர்கள். அவள் கதவை திறந்து கொண்டு பாயருடன் உள்ளே நுழைந்தாள். வரும் வழியில் நாய்களை ஒதுக்கிவிட்டு வந்தாள். ஜென்னும் யாங்கும் அவள் உட்கார இடம் கொடுத்தார்கள். இருவருக்கும் ஜென் கொஞ்சம் முட்டை பொரியல் கொடுத்தான். இந்த மாதிரி உணவை மேய்ப்பர்கள் சாப்பிடுவார்கள் என்று நான் நினைக்கவில்லை. சாப்பிட்டு பாருங்கள். 1000 அடிகளுக்கு அப்பால் உள்ள என் இடத்துக்கு இதன் வாசனை அடித்தது. எனக்கு எச்சில் ஊறிவிட்டது. அதனால்தான் இவனையும் கூட்டிக் கொண்டு வந்தேன். பிறகு இதை சாப்பிடாமல் விடுவேனா? நிச்சயம் சாப்பிடுவேன். அவள் 2 உணவு குச்சிகளை கையில் எடுத்துக்கொண்டு சாப்பிடத் தொடங்கினாள். பிரமாதமான ருசி. பாயர் அடுப்பை பார்த்து கொண்டிருந்தான். அங்கு ஒன்றும் அதிகம் இருக்காது என்று கவலைப்பட்டான். மேய்ப்பர்கள் காலை உணவாக தயிர், இறைச்சி மற்றும் தேநீர் சாப்பிடுவார்கள். பிறகு மாலையில் முழு உணவு சாப்பிடும் வரை இடைவெளியில் வேறெதுவும் சாப்பிட மாட்டார்கள். அதனால் அம்மாவும் மகனும் நல்ல பசியோடு இருந்தார்கள். இது உண்மையிலேயே அருமையாக இருக்கிறது. ஹோட்டல் உணவு சாப்பிடுவது போல இருக்கிறது. இன்று இதை நான் ஒரு பிடி பிடிக்கப் போகிறேன் என்றாள் கஸ்மாய். வாளி நிறைய நான் எடுத்து வந்திருக்கிறேன் என்று லேசாக சிரித்தபடி காபோ சொன்னான். உடைந்து போன முட்டைகள் தீர்ந்து விட்டாலும் உடையாத முழு முட்டைகளை நாம் சமைக்கலாம். நீங்கள் பசியார சாப்பிட்டு விட்டு போகலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிச்சம் இருந்த உடைந்த முட்டைகளோடு 6 முழு முட்டைகளையும் உடைத்து கஸ்மாய்க்கும் பாயருக்கும் என்றே அவன் முட்டை பொரியல் செய்தான். ஆனால் அப்பா இதை சாப்பிட மாட்டார் என்றாள் கஸ்மாய். முட்டைகள் டெஞ்சருக்கு உரியவை. அவற்றை நாம் அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுவார். அதனால்தான் நான் இங்கேயே வந்துவிட்டேன். ஆனால் போன வருடம் நான் அங்கிருந்த பொழுது யாரோ ஒரு குடும்பத்தாரிடம் அப்பா 1 டஜன் கோழி முட்டைகள் கேட்டாரே, அது எதற்காக? ஜென் கஸ்மாயிடம் கேட்டான். ஒரு குதிரை நோய்வாய்ப்பட்டு இருந்தது.
ரொம்பவே உள்சூடு. அதற்கு கொடுப்பதற்காகத்தான் அப்பா கேட்டார். 2 முட்டைகளாக சில முறை கொடுத்ததும் அதற்கு சரியாகிவிட்டது. பாயர் மிகவும் விரும்பி சாப்பிட்டான். இந்த முட்டைக்குள் எங்கு அதிகமாக இருக்கின்றன என்று எனக்கு தெரியும். எங்களுக்கு இப்போது இன்னும் கொஞ்சம் கொடுங்கள். நாளை நான் உங்களை அங்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். மலை பக்கமாக கைவிடப்பட்ட மர்மோட்டு துளைகளில் இவற்றை நிறைய பார்க்கலாம். இன்னும் சில முட்டைகளை உடைத்து நல்ல தடிமனான ஆம்லேட் ஒன்றை காவோ செய்து கொடுத்தான். அதை ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்தான் ஜென். அவர்கள் சாப்பிடும் பொழுது நெற்றி முழுவதும் முத்து முத்தாய் வேர்த்து விட்டிருந்தது. ஒரு பெரிய கரண்டியை ஜென் எடுத்துக்கொண்டபடி, நான் வித்தியாசமான ஒன்றை உங்களுக்கு செய்து தருகிறேன். முதலில் கொஞ்சம் ஆட்டுக் கொழுப்பை அதற்குள் போட்டு பின்னர் 2 முட்டைகளை உடைத்து போட்டு அவற்றை வறுத்தான். கஸ்மாயும் அவளுடைய மகனும் எழுந்து நின்று எட்டி பார்த்தார்கள். இருவருக்கும் ஆளுக்கு ஒன்று போட்டு எடுத்து அவற்றின் மீது சோயா சாஸையும் தெளித்து கொடுத்தான். இது அதைவிடவும் இன்னும் பிரமாதம். தயவு செய்து இன்னும் 2 போட்டுக்கொடு என்றாள் கஸ்மாய். வாசனை மிகுந்த எண்ணெய் புகை குடிலை நிறைத்தது. அவர்கள் 6 பேரும் இனி முடியாது என்கிற அளவுக்கு சாப்பிட்டுவிட்டு குச்சிகளை கீழே வைத்தார்கள். வாளியில் இருந்த முட்டைகளில் பாதிக்கும் மேல் காலியாகிவிட்டிருந்தது. கஸ்மாய் கிளம்புவதற்கு தயாரானாள். அப்போது சிரித்தபடியே, இது பற்றி அப்பாவிடம் மூச்சு விடாதீர்கள். இன்னும் சில நாளில் என் வீட்டில் உங்களுக்கு அருமையான விருந்து கொடுக்கிறேன். காவோ பாயரிடம் இன்னும் முட்டைகள் எடுப்பதற்கு நாளை என்னை கூட்டிக் கொண்டு போக மறந்துவிடாதே என்று ஞாபகப்படுத்தினான். ஜென் வெளியே ஓடிச் சென்று வறுத்த பெரிய முட்டை துண்டை ஒன்றை பாரின் வாயில் திணித்தான். பார் அதை தரையில் துப்பியது. பின்னர் அதை முகர்ந்ததும் நக்கியும் பார்த்துவிட்டு சாப்பிடக்கூடிய பொருள்தானென முடிவு செய்தது. பின்னர் அதை எடுத்து மெதுவாக சாப்பிட்டது. ஜென்னுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அது தன் வாளை ஆட்டியது. விருந்தினர்கள் சென்றதும் அவனுடைய ஓநாய்க்குட்டி என்ன செய்கிறது என்று பார்ப்பதற்காக அதன் இடத்துக்கு ஜென் விரைந்தான். அதை காணோம். ஜென் ஆடி போய்விட்டான். பரபரப்புடன் மிக நெருக்கமாக போய் பார்த்தான். அவனுடைய ஓநாய்க்குட்டி வளர்ந்த புல்லுக்குள் மறைந்திருந்ததைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டான். அந்நியர்கள் இருவர் வந்ததையும் தெரியாத பல நாய்கள் அங்கு கூடிவிட்டிருந்ததையும் கண்டு அது பயந்து விட்டது என புரிந்து கொண்டான். அபாயத்திலிருந்து எப்படி ஒளிந்து கொள்வது என்று அதன் உள் உணர்வுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கும். ஜென் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொண்டான். ஓநாய்க்குட்டி சுற்றிலும் பார்த்துவிட்டு அந்நியர்கள் சென்று விட்டதை அறிந்ததும் துள்ளி குதித்து வெளியில் வந்து ஜென்னுடைய உடலை முகரத் தொடங்கியது. வறுத்த முட்டையின் நெடி கடுமையாக இருந்தது. ஜென்னுடைய எண்ணெய் பிசுக்கான கைகளை அது நக்கியது. ஜென் குடிலுக்குள் திரும்பச் சென்று காவோவிடம் 1/2 டஜன் முட்டைகள் கேட்டான். சட்டியில் நிறைய எண்ணெய் விட்டு அவற்றை பொரித்தான். ஓநாய் குட்டிகளுக்கும் நாய்களுக்கும் அவை போதாது என்றாலும் அவை ருசியாவது பார்க்கட்டும் என்று அவன் நினைத்து கொண்டான். வழக்கமான உணவுகளுக்கு இடையே நொறுக்கு தீனி என்பது மேய்ச்சல் நாய்களுக்கு வெகுவாக பிடிக்கும். மேலும் நெருக்குத்தீனி கொடுப்பது அவற்றோடு கொஞ்சம் நெருக்கம் கொள்வதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று. அவன் முட்டை பொரியல் செய்து முடித்ததும் அவற்றை 4 பெரிய துண்டங்களாக 3 சிறிய துண்டங்களாகவும் பிரித்தான். பெரியவை 3 நாய்களுக்கும் ஓநாய்க்குட்டிகளுக்கும் ஆனது. சிறியவை நாய்க்குட்டிகளுக்கு ஆனது. நாய்கள் அங்கிருந்து போக மறுத்து வாசல் பக்கமாகவே சுற்றி கொண்டிருந்தன. அதனால் முதலில் நாய்களுக்கானதை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்தான். இருப்பதிலேயே பெரிய துண்டை எர்லாங்கிற்கு கொடுத்தான். அது உற்சாகமாக வாலாட்டியது. புல் தரையில் துள்ளி விளையாடுவதற்காக நாய்கள் சென்றுவிட்ட பிறகு கடைசி பெரிய துண்டை ஓநாய்க்குட்டியின் பாத்திரத்தில் போட்டுவிட்டு அதை எடுத்துக்கொண்டு ஓநாய்க்குட்டியிடம் போனான். யாங்கியும் ஜாங்ஜியோனும் காவோசியோன் சோங்கும் அவனை பின்தொடர்ந்தார்கள். ஓநாய்க்குட்டி முட்டை பொரியலை சாப்பிடுகிறதா என்பதை எல்லோருமே பார்க்க விரும்பினார்கள். இது போன்ற ஒன்றை மேய்ச்சல் நில ஓநாய் எதுவும் இதுவரை பார்த்ததோ சாப்பிட்டதோ கிடையாது. குட்டி ஓநாய் என்று கூப்பிட்டான் ஜென். குட்டி ஓநாய் சாப்பாட்டு நேரம் என்றான் அவன். அவன் பாத்திரத்தை பட்டியில் வைத்த அடுத்த நொடியில் ஓநாய்க்குட்டி ஓடி வந்து முட்டை பொரியலை தன் வாயால் கவ்வி விழுங்கிவிட்டது. 1 வினாடி கூட ஆகியிருக்காது. அதற்குள் இது நடந்துவிட்டது. பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஏமாற்றமடைந்தார்கள். வயிற்றுக்குள் எதையாவது தள்ளினால் போதும் என்று இருக்கிறது, பாவம் என ஜாங் வருத்தப்பட்டான். ஓநாய் என்பதற்கு அகராதியில் பார்த்தால் மனம், சுவை என்ற வார்த்தைகளே அதில் இருக்காது. அவர்களுடைய ஏமாற்றத்தை போக்கும் வகையில் ஜென், யாருக்கு தெரியும், ஒருவேளை ஓநாயின் சுவை முட்டுக்கள் அவற்றின் வயிறுகளில் இருக்கலாம். அதை கேட்டு எல்லோரும் சிரித்தார்கள். ஜென் குடிலுக்கு போய் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்யத் தொடங்கினான். அவனுடைய நண்பர்கள் அவர்களுடைய விலங்குகளின் மேய்ச்சலுக்கு செல்ல முடிவெடுத்தார்கள். அவர்கள் கிளம்புவதற்கு முன் ஜாங்கிடம், ஜென், நீ சேணத்தின் மீது ஏறிக்கொள்வதற்கு வசதியாக உன்னுடைய குதிரையின் காதுகளை பிடித்து கொள்ளட்டுமா என்று கேட்டான். அவசியமில்லை என்று பதிலளித்தான் ஜாங். நல்ல துணிகள் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு ஜாக் லண்டனில் கடல் ஓநாய் புத்தகத்தை இரவல் வாங்கி கொண்டு
அவன் வெளியில் சென்றான். குதிரை மீது ஏறி அமர்ந்து கொண்டு தென்மேற்கு திசையில் இருந்த மலைகளை நோக்கி குதிரைகளை வழிநடத்தி சென்றான் அவன். ஓநாய் குலச்சின்னம். ஜியாங்ரோங். தமிழில் சி. மோகன். குரல் எவி மயிலா. அத்தியாயம் 20 நிறைவுற்றது.